500 1000ங்கிறது இப்போலாம் ரொம்ப கேஷுவல். அவங்க கேட்கும் போது எப்படி கேட்குறாங்க, ஒரு 200 ருபீஸ் கொடுங்க. 200 ருபீஸ். நான் என் ஃபீஸே 350 ரூபா தான் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு. இன்றைக்கி நம்ம 200 ருபீஸ் கொடுக்குறோம். ஒரு ஷவர்மாங்கிறான் 100 ரூபா. அன்றைக்கி 100 ரூபாயில் ஒரு குடும்பத்தையே நடத்திடலாம். அவன் சொல்கிறான் ஒரு ஷவர்மா வாங்கணும், 100 ருபீஸ் கொடுங்க, 200 கொடுங்க. கரெக்ட், ஃபைன். நம்ம சாப்பிட முடியல, பசங்க சாப்பிட்றாங்க, சந்தோஷம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே யாருமே மரத்துலேருந்து பணத்தை பறிக்கலை. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை. கர்த்தர் எப்படி ரட்சித்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எந்த இடத்துல இருந்தோம், எங்கேருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். அவன் என்ன நினச்சிக்கிறான் தெரியுமா, நாம் இன்றைக்கி காரில் வர்றதையும் நாம் இருக்கக்கூடிய நல்ல ஸ்டேட்டஸையும் பார்த்தோன்னே, அப்பா ஆரம்பத்துலேருந்தே அதானிக்கு சொந்தக்காரரு, அம்மா வந்து அம்பானிக்கு சொந்தக்காரரு, 2 பேருமே மில்லியனர்ஸாக இருந்தாங்க போல நினச்சிக்கிறான். ஒன்றும் இல்லை, எல்லாம் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவங்க தான், கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். நம்ம தாத்தாலாம் ஏதோ ஒரு ரோட்டில் இருந்தவர் தான். அங்கிருந்து அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததுனாலே கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார்.